வணக்கம் தலைமைகளே. இன்றைய பதிவு இதுக்கு முன்னால் நான் பேசிய பதிவுகள் ரொம்ப மாறுபட்டது. ஒரு வீடியோ பேசும்போது குறிப்புகளை எழுதி நான் எனக்கு முன்னால் வச்சுருப்பேன், அதை பார்த்து தான் அப்பப்போது பேசுவது வழக்கம். இந்த பதிவு எனக்கு முன்னால் எந்த குறிப்புகளும் இல்லை, மாறாக நீண்ட காலமாக என் மனதில் இருக்கும் மன குமுறல். அதுவுமே கடந்த ஒரு சில மாதமாக இந்த பதிவை கொடுக்க வேண்டும் என்று என்ற ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு வலு சேர்க்கும் விதமாக இது நான் பேருந்து வரும்போது ஒரு இஸ்லாமிய தம்பதிகளை பார்த்தேன், ஒரு குடும்பத்தை பார்த்தேன். நல்ல மதியான நேரம், நல்ல கொதிக்கும் வெயில். அந்த பெண்கள் அவர்கள் ஆடைகளுக்கு மேலாக கருப்பு நிற புர்கா, முகத்தை மூடி ஆடைகளை மூடி கிட்டத்தட்ட 10 மீட்டர் அளவுள்ள துணிகளில் அவர்களை அந்த ஆடைகளை மூடி அவங்க காட்சி கொடுத்தாங்க. கருப்பு நிறம் வெயிலை உள்ள இருக்கும். அவ்வளோ வெயிலில் ஒரு சிரமத்துக்கு இடையில் அந்த பெண்கள் வரதை பார்க்க முடிஞ்சு. அதே சமயத்தில் அந்த குடும்பத்து ஆண்கள் நவநாகரிகமாக இன்றைய காலத்திற்கேற்ப உடை அணிந்து அவர்கள் சந்தோஷமாக வருவதையும் பார்க்கப்படுச்சு. ஒரே நேரத்தில் ஒரே குடும்பத்தில் பெண்கள் வஞ்சிக்கப்படுறாங்க, ஆண்கள் ஆணாதிக்கத்தோடு இருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே இந்த பேச்சை பேச வேணும்னு தோணுச்சு. நிச்சயமாக கண்ணியம் என்பது ஆடை சம்பந்தப்பட்ட விஷயமே அல்ல. கண்ணியம் என்பது பேச்சுகளில், செயல்பாடுகளில் இருக்கும் கண்ணியமான தோற்றம். ஒரு புடவை அணிந்து மிக கண்ணியமாக ஒரு பெண் தோற்றம் அளிக்க முடியும். அதை தாண்டி சுடிதார் அணிந்து, ஜீன்ஸ் மற்றும் சட்டை அணிந்து கூட பெண்கள் மிக கண்ணியமாக தோற்றம் அளிக்க முடியும், செயல்பட முடியும். அதே சமயத்தில் கண்ணிய குறைவாக நடக்க வேண்டும் என்று ஒரு பெண் முடிவெடுத்துட்டா அதற்கு ஆடை ஒரு விஷயமாகவே அமையாது. கண்ணிய குறைவு பேச்சுகளில், செயல்பாடுகளில் வெளிப்படும், ஆடைகளில் அல்ல. முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியாக ஒரு சமுதாயத்தில் உள்ள பெண்கள் ஒட்டுமொத்தமாக இப்படி ஒரு அவர்களுக்கு பிடித்த தோற்றத்தில் வர வேண்டும் என்பதற்கு மறுக்கப்பட்டு தொடர்ச்சியாக அந்த ஆண்களால் அவர்களுடைய அவர்களுக்கு பிடித்த தோற்றம் முற்றாக நிராகரிக்கப்படுகிறது. அதே சமயத்தில் அந்த ஆண்கள் எந்தவித கட்டுப்பாடுமின்றி ஆடைகளை அணிந்து பல திருமணங்களை செய்து மகிழ்ச்சியாக இருக்காங்க. கண்ணு முன்னால் இந்த அநீதியை பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்கவே முடியல. இதற்கு 2 காரணங்கள் அமையும். ஒன்று போலி பகுத்தறிவுவாதிகள், இரண்டாவது இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள். அந்த மக்கள் இதிலிருந்து வெளிவர வேண்டும் என்ற அந்த மக்களும் அந்த ஆண்களும் நினைத்தால் கூட இந்த பழமைவாத மார்க்க அறிஞர்கள் விடுவதே இல்லை. இந்த 2 தான் இந்த பெண்கள் இன்றும் வஞ்சிக்கப்படுவதற்கு காரணமாக அமைது. இந்த பகுத்தறிவுவாதிகள் நான் பார்த்துருப்பேன் தமிழ்நாட்டில் பார்க்கும்போது, தாலி பெண்கள் குறிப்பாக இந்து பெண்கள், கிறிஸ்துவ பெண்கள் தாலி அணிவது வழக்கம். தாலி ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துகிறது என்று சொல்லி தாலியை அறுத்து வீசதை நான் பார்த்துருக்கேன். தாலி என்பது அடிமை சின்னம் அல்ல, அது ஒரு அடையாள சின்னம். அடையாள சின்னத்திற்கும் அடிமை சின்னத்திற்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. இந்த அடையாள சின்னத்தை, தாலியை அறுத்திடுறாங்க. ஆனால் அங்கே அடிமை சின்னமாக புர்கா இருக்கு, யாருமே அதை பற்றி பேசுறதில்லை. தமிழ்நாட்டில் எண்ணற்ற பகுத்தறிவுவாதிகள், திக கட்சியினர், பெண்ணியம் பேசும் தோழர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. தாலியை, அதுவுமே ஒரு அடையாள சின்னம், சிறிதாக இருக்கின்ற தாலியை அறுப்பதில் இருக்கும் அவர்களின் வீரம் அடிமை சின்னமாக கருதப்படும் அந்த புர்காவை பற்றி பேசக்கூட தோண மாட்டேங்குது, பேசக்கூட மாட்டாங்க. இது மிக முக்கியமான காரணம். போலி பகுத்தறிவாதிகள். கடவுள் இல்லைன்னா எல்லா கடவுளும் இல்லை, அடிமை சின்னம்னா எல்லாமே அடிமை சின்னத்தை எடுக்கணும், அப்படிதான் பேச வேண்டும், செயல்பட வேண்டுமே தவிர இப்படி ஒரு தரப்பை குசிப்படுத்தும் விதமாக போலி பகுத்தறிவோடு செயல்படவே கூடாது. இது ஒரு காரணமாக என்ன சொல்ல முடியும். இரண்டாவது, மார்க்க அறிஞர்கள். உண்மையாகவே இஸ்லாமிய ஆண்கள் அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நினைத்தாலும்
இந்த பழமைவாதிகள் விடுறதே இல்லை. இந்து மதத்தில் கூட அன்றைய காலகட்டத்தில் உடன்கட்டை ஏறுதல் பழக்கமாக இருந்துச்சு. கணவன் இருந்த பிறகு உடனடியாக அந்த தீக்குள் மனைவி குதிப்பது. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை, அதிலிருந்து வெளிவந்துட்டாங்க. அது ஒரு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத சிந்தனை, அது ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தும், அதெல்லாம் அதுலேருந்து வெளிவந்துட்டாங்க. ஆனால் இவர்களை, இந்த இஸ்லாமிய ஆண்களை வெளிவராமல் பார்த்துக்கிறது இந்த மார்க்க அறிஞர்கள் தான். 2 பேர்த்த பேசி முடிச்சுக்கிறேன். ஒருவன் தமிழ்நாட்டோட உச்சம் மார்க்க அறிஞர், இன்னொருவன் உலகத்தோட உச்சம். அந்த 2 பேரும் பேசிய பேச்சுக்கள் 1 மாதம் முன்னாலாம் பேசியிருக்காங்க. இதை கேட்டுக்கிட்டு என்னால் பேசவே இருக்க முடியல. இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த நபர், இவனுடைய பெயர் PJ அப்படிம்பாங்க, P. ஜைனுல்லாபுதீன். தமிழ்நாட்டில் இவனுக்கு மேலான ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை பேசக்கூடிய, பிற மதங்களை கிண்டல் அடிக்கக்கூடிய, வசைபாடக்கூடிய ஒரு மார்க்க அறிஞரை பார்க்கவே முடியாது. தமிழ்நாட்டில் நம்பர் 1 மார்க்க அறிஞர் அப்படின்னா இந்த PJ தான். இவன் என்ன பேசினா அப்படின்னா, இவன் அடிக்கடி தமிழ்நாட்டு செய்தி ஜீவா டுடேம்பாங்க, அதில் பேட்டி கொடுப்பது வழக்கம், இஸ்ரேலை எதிர்த்து வசைப்பாடுவது தொடர்ச்சியான வழக்கம். அப்போல்லாம் நான் அதுக்கான பதிலாக எனக்கு கொடுக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பெண்களை இதைவிட கீழ்த்தரமாக பேசவே முடியாது. உலகத்தில் யாராலும் பேச முடியாது, கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது. அப்படி பேசியிருக்கான். இந்த நொடி பொழுது வரை இந்த இருவரையும், கயவர்கள், அந்த ஜீவா என்பவனையும் இந்த ஜைனுல்லாபுதீனையும் கைது செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய குற்றம். தமிழ்நாடு காவல்துறை, நீதிமன்றங்கள் தன்னார்வமாக வழக்கு பதிவு பண்ணி இவங்களை கைது பண்ணும். இவன்கிட்ட கேள்வி என்ன கேட்டான் ஜீவா அப்படின்னா, இஸ்லாமியர்கள் நாய்களை வெறுக்கிறாங்க, டாக், நாய்கள் உங்களுக்கு ஆகாது, ஏன் அப்படின்னு கேட்டான். அதுக்கு இவன் பதில் சொல்லும்போது என்ன சொன்னான்னா, முதல்ல என்ன சொன்னான்னா, எல்லோருமே நாய்களை வெறுக்க வேண்டியதில்லை. இஸ்லாமியத்திலேயே ஒரு தோட்டம் வச்சிருக்காங்க, அதை பாதுகாக்க வேண்டும். மிகப்பெரிய காடுகளை வச்சிருக்காங்க, அதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும். அதில் உள்ள சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாய்கள் வளர்க்கலாம். ஒன்று, வீடுகளில் மட்டுமே நாய்கள் இருக்கக்கூடாதுன்னா. உடனே ஜீவா கேட்குறான், ஏன் வீடுகளில் நாய்கள் இருக்கக்கூடாதுன்னா, இவன் இப்படி ஒரு கற்பனை என்னால் பேசவே என்னால் முடியல. நாய்கள் நக்கும் பழக்கத்தை கொண்டவை, வீடுகளில் பெண்கள் இருக்காங்க, அதனால் நாய்கள் இருக்கக்கூடாதுன்னா. இதை விட கொச்சையாக பேசலாம், ஆனால் நிச்சயமாக இதை என்னால் பேசவே முடியல. நக்கும் பழக்கம் இருக்குது, பெண்கள் இருக்காங்க, அதனால் நாய்களை வளர்க்கக்கூடாது அப்படின்னா. உடனே அவன் ஜீவா 3வது கேள்வி கேட்டான், இதை போல மதத்தில், இஸ்லாம் மதத்தில் நாய்கள் இந்த காரணத்திற்காக வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு, இஸ்லாம் மதம் அப்படி சொல்லவில்லை. இஸ்லாம் மதம் வீடுகளில் நாய்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை இப்படி தான் விளங்கிக்கணும், பெண்கள் சொல்லவே முடியல, இப்படி தான் நான் விளங்கிக்கணும் அப்படிங்கிறான் இந்த P. ஜைனுல்லாபுதீன். இன்னைக்கு பெண்கள் எங்கேயோ முன்னேறி போயிட்டாங்க, ஆண்களை மீறி செயல்படுறாங்க. இவன் இன்னும் நாய் நக்கிற பழக்கத்தில் இவன் வெளியே வரல. இவன் இன்னைக்கு கூட சட்டமன்ற நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா, பத்திரிகை, ஒரு தரமான பத்திரிகை என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டமன்றத்தில், தமிழக சட்டமன்றத்தில் அத்தனை ஆண்களை தாண்டி மிகச்சரியாக கேள்வியை எழுப்புகிறவர்கள், ஒன்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், 2வது சௌமியா அன்புமணி அவர்கள். அவங்க இரண்டு பேருடைய ஊழல், அந்த கட்சியெலாம் எனக்கு அதுக்குள்ளே நான் போக விரும்பல. இந்த சட்டசபையில் கிட்டத்தட்ட 200 ஆண்கள் இருக்கும் சபையில் அவர்களை மீறி மிகச்சரியான துணிச்சலான கேள்வியை கேட்டு இந்த அரசை சரியாக வழிநடத்துபவர்கள் சௌமியா அன்புமணி அவர்கள் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லி அந்த பத்திரிகை சொல்லுது. ஆண்களை மீறி செயல்படுறாங்க. தேசத்தை ஆண்ட அன்னை இந்திரா காந்தி அவர்கள், புரட்சி தலைவி என்று சொல்லப்படும் ஜெயலலிதா அவர்கள், இன்னொரு புரட்சி தலைவி என்று சொல்லப்படும் மம்தா பானர்ஜி அவர்கள், இவங்கெல்லாம் ஆண்களை தாண்டி சாதனை செய்தவர்கள். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லைகளில் பாகிஸ்தான் பன்றிகளை எதிர்த்து இந்திய வீராங்கனைகள், இராணுவ வீராங்கனைகள், எல்லை பாதுகாப்பு படை வீராங்கனைகள் இரவும் பகலுமா ரோல் சுற்றிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு குடும்பத்துக்கு பொருள் ஈட்டுவதில் குடும்ப தலைவனை மீறி குடும்ப தலைவிகள் அதிக நேரம் உழைத்து
அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதில் குடும்ப தலைவனை மீறி செயல்படுறாங்க. இப்படி பெண்கள் விண்வெளிக்கே போயிட்டாங்க. என்னென்னமோ சாதிக்கும் நேரத்தில் இவன் நாய் நக்குன்னு சொல்லி நக்கிற இதுலேயே இருக்கான். எவ்வளோ பெரிய பின்தங்கிய சிந்தனை பாருங்களேன். இத்தனைக்கும் இவனை நான் ஏன் குறிப்பிட்டு பேசுகிறேன்னா, தமிழ்நாட்டின் நம்பர் 1 இவனுடைய கற்பனை இப்படி இருந்துச்சுன்னா, இவனுடைய போதனை இப்படி இருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டு இஸ்லாமிய ஆண்களுடைய மனம் எந்த அளவுக்கு கலங்கப்படுத்தப்படும். அவர்கள் ஒரு முற்போக்கு சிந்தனைக்கு வந்தாலுமே இவனை போன்ற கயவர்கள், இவனை மார்க்க அறிஞர்பாங்க. இவனெல்லாம் எப்படி மார்க்க அறிஞர் சொல்கிறாங்கன்னே தெரியல. இவ்வளோ ஒரு கரை பிடிந்த மலம் போன்ற சிந்தனை வச்சுக்கிட்டு இவனெல்லாம் ஒரு நொடி பொழுது மக்களிடையே வாழ தகுதியற்றவன். ஒட்டுமொத்த பெண்களை இவ்வளவு இழிவாக பேசியதற்கு ஒரு உன்னதமான பிறவி நாய், படைப்புகளே ஒரு உன்னதமான படைப்பு நாய்ன்னு சொல்வேன். அந்த நாய்களை இவ்வளவு கேவலமாக பேசியதற்கு தமிழக அரசு, தமிழக நீதிமன்றங்கள், தமிழக காவல்துறை தன்னார்வமாக வழக்கு பதிவு செய்து இவங்க 2 பேர்த்தையும் கொண்டு போய் உள்ள வைக்கணும். இவன் ஜீவா இவனை ஏன் திட்டுனா, இந்த 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 பதிவை அவன் நினைச்சா வெளியே எடுக்கலாம், ஜீவா வெளியெடுத்தலாம் யூடியூப்லேருந்து. அதை தாண்டி இதை போல ஒரு கேவலமான நபரிடம் பேட்டி எடுத்ததே தப்பு. எப்போவுமே நேர்மறை சிந்தனைகள் வீடியோ ஓடுறதை விட எதிர்மறை சிந்தனைகள், கிசுகிசுக்கள், கூத்தாடிகளை புகழ்ந்து பாடுவதால் நல்லா ஓடும். ஆனால் அது மக்களுக்கு உதவாது. இந்த ஜீவா போன்றவர்கள் இவ்வளோ ஒரு கேவலமான கேள்வியை கேட்டு இந்த கேவலமான பதிலை பெற்று அதை இன்னுமே அவனுடைய வலைதளத்தில் வைத்திருப்பது, பதிவேற்றம் செய்வது, இதை போன்று சம்பாதித்து இவன் வயிறு வளர்ப்பதற்கு வேறு ஏதாவது பெண்களை வைத்து இவன் தொழில் செய்யலாம். இவனை போன்ற கேவலமான நபர்கள் சமுதாயத்திற்கு விஷ கிருமிகள் போன்றவர்கள். இந்த இதில் எனக்கு ஒரே ஒரு மிகப்பெரிய ஆறுதல் என்ன கிடைச்சதுன்னா, அந்த பதிவில் அநேக இஸ்லாமியர்கள் கண்டபடி இவனை திட்டினாங்க. பிஜேவை இவன் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி அநேக இஸ்லாமியர்கள் திட்டிருந்தாங்க. அது எனக்கு கிடைச்ச ஒரு ஆறுதல். அடுத்த நபர் ஜாகிர் நாயக். எப்படி இந்த பி ஜைனுலாபுதீன் தமிழ்நாட்டு உச்சமோ, ஜாகிர் நாயக் உலகத்தின் நம்பர் 1 மார்க்க அறிஞர். இஸ்லாமிய மதத்தை பரப்புவது, உலகம் முழுவதும் பிற மதங்களை வசைப்பாடுவது, குற்றம் சொல்லி பேசுவது தான் இந்த ஜாகிர் நாயக்கோட வேலை. இவனை பார்த்தாலே ஒரு மனநோயாளி போல இருப்பான். இவன் படிப்பு டாக்டருக்கு படிச்சிருக்கான். துல்லியமாக ஆங்கிலம் பேசக்கூடியவன். முழுவதுமாக பைபிளை, கிறிஸ்துவர்களின் புனித வேதாகமத்தை கற்றுத் தேர்ந்தவன். பைபிளை எல்லா பகுதியும் எடுத்து பேசக்கூடியவன். ஆனால் இவன் ஒரு மனநோயாளி ஜாகிர் நாயக். இவன் சமீபத்தில் இவனுடைய வீடியோவுமே ஒரு சில மாதமாக நான் பார்க்குறேன். அந்த நிகழ்வை பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே இவனுடைய நிகழ்வை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான கூட்டம் இருக்கும். அவன் பேசினா அந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு அநேகமாக கிறிஸ்துவ பெண்களை மதம் மாற்றுவது, இஸ்லாமிய மதத்துக்கு மாற்றுவதுதான் அந்த கூட்டத்தில் அவனுடைய வேலையாக இருக்கும். துல்லியமாக ஆங்கிலம் பேசுவான். எண்ணற்ற பாதுகாவலர் வச்சிருப்பான். கூட்டத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, மிகச் சரியான கேள்வி. கேள்வி கேட்ட நபர் ஒரு கிறிஸ்தவர். அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, சோமாலியாவில் ஒரு 112 வயது கிழவன், 112 வயது கிழவன் 13 வயது சிறுமியை கல்யாணம் பண்ணிட்டான். அந்த 112 வயது கிழவனுடைய பெயர் முகமது, 13 வயது சிறுமியின் பெயர் சஃபியா. திருமணம் பண்ணிட்டான். இன்னைக்கு அவன் குடும்பம் நடத்துகிறான். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நீங்கள் சொல்லும் கருத்து என்ன? இதுதான் ஜாகிர் நாயக்கிடம் கேட்ட கேள்வி. உலகத்தின் நம்பர் 1 மார்க்க அறிஞர். இதுக்கெல்லாம் மார்க்க அறிஞர் தேவையே இல்லை. ஒரு சின்ன பையன்கிட்ட போய் இப்படி கேள்வி கேட்டாலே பல்லார் நாட்டி ஒழுகும். என்னடா கேள்வி கேட்குற? ஒரு கிழவனை 13 வயசு பிள்ளைக்கு எப்படா கல்யாணம் பண்ண முடியும்? இது மிகப்பெரிய, அந்த சிறுமியை படுகொலை செய்யப்படுவதற்கு மேலான தண்டனைடா அப்படின்னு சின்ன பையன் சொல்லுவான். ஆனால் இந்த மனநோயாளி, இந்த கயவன் என்ன சொன்னான் அப்படின்னா, இவனுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தான். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, இஸ்லாமிய மதத்தை பொறுத்தவரை முதல்ல இஸ்லாமிய மதம் சார்ந்த விளக்கம் கொடுத்தான்.
பெண்கள் வயதுக்கு வந்து விட்ட உடனேயே திருமணத்திற்கு தகுதியானவர்கள், வயது தடை அல்ல. வயதுக்கு வந்தால் உடனே அவங்க திருமணத்துக்கு தகுதியாயிடுறாங்க. அவர்களுக்கு வந்து முடிவு தேதி சொல்லாமல் வயசுக்கு வந்தால் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், அதோடு நிப்பாட்டிட்டான். அங்கேயும் பாருங்கள் பெண் அடிமைத்தனம் இருக்கும். அடுத்து இஸ்லாமியத்தில் ஆண்கள் வயதுக்கு வந்து விட்டால் திருமணத்திற்கு தகுதியாகிறாங்க. அதை தாண்டி அந்த ஆண் கடைசியாக சாகர நாள் வரைக்கும் அவன் திருமணத்துக்கு தகுதியானவன். பெண்ணுக்கு அது இல்லை. ஆணுக்கு எப்படி இருக்குன்னா, வயதுக்கு வந்த தினத்திலிருந்து சாகிற நாள் வரைக்கும் அவன் கல்யாணம் பண்ணான். அதுக்கடுத்து அவன் மிகப்பெரிய அவன் சொல்கிறான், நான் டாக்டர், மருத்துவ ரீதியாக விளக்கம் தரேன். 100க்கு மேற்பட்ட வயசுள்ள ஆனாலேயுமே ஒரு குழந்தையை பெண்ணுக்கு கொடுக்க முடியும். இது விஞ்ஞான ரீதியாக, மருத்துவ ரீதியாக சாத்தியம் பதிவு பண்ணான். அதாவது ஒரு திருப்தியான இல்லறத்தில் குழந்தைகள் பிறப்பது வேற, திருப்தியற்ற முறையில் வேறு வகையில் மருத்துவ ரீதியாக குழந்தை பிறப்பது வேற. திருமணம் ஆன தம்பதிகள் சில காலமாவது இந்த இல்லற வாழ்க்கையில் ஒரு திருப்தியான மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னா அந்த வயது பொருத்தம் நிச்சயமாக இருக்க வேண்டும். மருத்துவ ரீதியாகவே ஒரு கிழவனால் ஒரு வயது பெண்ணை இல்லற வாழ்க்கையில் திருப்திப்படுத்தவே முடியாது. இது எல்லாருக்குமே தெரியும். இதை மறைச்சு அவன் அதான் ஏற்கனவே சொன்னேன், மனநோயாளி போல பேசலாம். அதற்கடுத்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஜாகிர் நாயக்கு, இது அந்த பெண் மற்றும் அந்த கிழவன், அந்த சிறுமி, அந்த கிழவன் சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க 2 பேர்த்துக்கு சம்மதம் அப்படின்ட்டா நீ யார் இந்த கேள்வியை கேட்க? உடனே மிரட்டுற மாதிரி போனான். இப்போ அந்த கேள்வி கேட்ட நபரை சுற்றி 2 பேர் நிற்பாங்க. நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து இப்போல்லாம் வந்து பவுன்சரை கூட்டு வராங்க. அந்த பவுன்சரை விட 4 மடங்கு எருமை மாடுகளமாக நிற்கிறானுங்க. அப்போது கேள்வி கேட்கும்போது எவ்வளோ ஒரு அச்ச உணர்வு இருக்குன்னு பாருங்கள். அதை தாண்டி அங்கே இருக்க அத்தனை கூட்டமும் இஸ்லாமிய மக்கள் கூட்டம். அதுக்கிடையில் ஒரு கேள்வி கேட்குறக்கே ஒரு நெஞ்சிலம் வேணும். ஆனால் அடுத்த நொடி மிரட்டுற மாதிரி பேசலாம். அந்த சிறுமியும் கிழவனும் சம்மதித்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. உன் சகோதரியை கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னோமா, இப்படியே அவன் பேசலாம். உன் சகோதரி கேட்டோமா அல்லது உன் குடும்ப பெண்களை கேட்டோமா கல்யாணம் பண்ணி தர சொல்லி அந்த சிறுமி விரும்பும் போது உனக்கு என்ன பிரச்சனை, அப்படியே அவன் பதிவு பண்ணான். அதை தாண்டி தான் அவனுடைய கயமை. அவன் வந்து அவனுடைய மிகப்பெரிய அறிஞர் போல பேசுவான். ஆனால் ஒரு மிகப்பெரிய முட்டாள். அவன் என்ன சொன்னான்னா, இந்தியாவில் பெண்கள் வந்து 18 வயது முடிஞ்சவொடனே கல்யாணம் பண்ணணும், இது இந்திய சட்டம். அமெரிக்காவில் 16 வயது முடிஞ்சால் கல்யாணம் பண்ணலாம், இது அமெரிக்கா சட்டம். அமெரிக்காவில் சில மாகாணங்களில் 14 வயது முடிஞ்சால் கல்யாணம் பண்ணலாம், இது அந்த மாகாண சட்டம். இப்போது அந்த கேள்வி கேட்ட நபரை பார்த்து கேட்டான், இப்படி நாடுகளுக்கு வித்தியாசம் இருக்கும்போது பெண்கள் எந்த வயதில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நீ சொல்கிற அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவன் அந்த கேள்வி கேட்ட நபர் என்ன சொன்னார் அப்படின்னா, அது அந்தந்த நாடு சம்பந்தப்பட்ட சட்ட விஷயம் சொன்னிய. உடனே மிகப்பெரிய அறிஞரை போல கேள்வி கேட்ட நபரை மிகப்பெரிய அளவில் மடக்கியது போல அங்குள்ள அத்தனை பேரும் ஆரவாரம் செய்து மகிழ்ந்தார்கள். உன்னை முதல்ல ஜாகிர் நாயக் புரிஞ்சுக்கணும், எப்பொழுதுமே துல்லியமாக பேசணும். இந்திய சட்டம் என்ன சொல்லுன்னா, 18 வயது பூர்த்தி அடைந்த பெண்ணும் கூடையே சொல்லுவாங்க 21 வயது பூர்த்தி அடைந்த ஆணும் திருமணம் செய்யணும் அப்படிதான் சட்டம் சொல்லுமே தவிர 18 வயது பூர்த்தி அடைந்த பெண்ணும் கிழவனும் திருமணம் செய்ய கொள்ள வேண்டும் என்று இந்திய சட்டம் சொல்லவே சொல்லாது. அதை போலவே அமெரிக்கா சட்டமும் சொல்லாது. முதல்ல வந்து ஒன்று பேசுறத நேர்மையாக பேச கற்றுக்கணும். இந்த கயவன் எவ்வளோ பெரிய உண்மையை எப்படி மறைச்சு ஏதோ கேள்வி கேட்ட நபரை மடக்கி விட்டது போல அந்த கூட்டத்தையே ஆரவாரம் செய்ய வைத்தார். 18 வயது முடிந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் 21 வயது முடிந்த ஆண்ட சரியான நபராக இருப்பார். அவர்களுடைய வாழ்க்கை தான் திருப்தியாக அமையும். அதை தாண்டி 13 வயது சிறுமியை 112 வயசு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ண அன்னைக்கு அவன் மண்டையை போடலாம், இல்லை அதுக்கு அடுத்த நாள் அவன் செத்து போகலாம்.
இந்த பிள்ளையோட 13 வயது சிறுமியோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக. அதை விட 13 வயது சிறுமியும் 112 வயசு கிழவனும் கல்யாணம் பண்ணுறது அந்த சிறுமியை பல முறை படுகொலை செய்வதை விட மோசமான காரியம். இதைத்தான் சொல்ல வருது. அந்த சமுதாய ஆண்கள் முற்போக்கு சிந்தனைக்கு வர வேண்டும் என்றாலுமே இந்த மார்க்க அறிஞர்கள், பொல்லாத மார்க்க அறிஞர்கள் விடுவதில்லை. இந்த 2 வீடியோவுமே ஒன்று அல்லது 2 மாதத்துக்கு முன்னால் வெளிவந்த வீடியோக்கள். அந்த ஜாகிர் நாயக் என்ற கயவன் 13 வயது சிறுமியும் 112 வயது ஆணும் திருமணம் செய்தது சரி என்பது போல பேசி முடித்தான். இன்னொன்னையும் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவ மக்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த ஜாகிர் நாயக்குடைய வேட்டைக்காடாக முதல்ல உலகத்தில் நம்பர் 1 இருந்தது இந்தியா. அதில் குறிவைக்கப்பட்ட பெண்கள் கிறிஸ்துவ பெண்கள். இவனுடைய கூட்டத்தில் பல ஆயிரம் ஆண்கள் இருப்பாங்க, பெண்கள் அதிகமாக இருக்க மாட்டாங்க. இவன்கிட்ட இவன் மேடையில் பேசுவான். அநேக கிறிஸ்துவ பெண்களை பார்த்துருக்கேன். அப்பாவித்தனமாக காதல் வளையல் விழுந்து அந்த லவ் ஜிகாத்மாக இஸ்லாமிய ஆண்கள் காதல் வளையல் விழுந்து கிறிஸ்தவ பெண்கள், ஹிந்து பெண்கள் எல்லாமே அங்கே அழைச்சிட்டு படுவாங்க. அவர்கள் மனதில் எழும் சந்தேகங்கள், ஒரு சில கேள்விக்கு அவன் பதில் கொடுப்பான். கொடுத்துக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்லுவான். அதை சொன்னாங்கன்னா, அந்த பெண்கள் சொன்னாங்கன்னா அவர்கள் இஸ்லாமியர்களாக மாறிவிட்டார்கள் சொல்லி அந்த கூட்டமே ஆர்ப்பரிக்கும். அதோட அந்த பெண்ணை ஜாகிர் நாயக் பேசுவதை விட்டு அடுத்த பெண்கிட்ட போயிடுவான். இப்படி கிறிஸ்தவ பெண்கள் அதிகமாக, அதற்கடுத்து இந்து பெண்கள் மிக அதிக அளவில் மதமாற்றம் செய்யப்பட்டார்கள். லவ் ஜிகாத் என்ற பெயரில் இந்த கயவன் ஜாகிர் நாயக்கால். மோடிஜி பதவியேற்ற அடுத்த நாள், என்னைக்கு மோடிஜி ஆட்சிக்கு வந்தாரோ அன்னையிலிருந்து இந்த நொடிப்பொழுது வரை அந்த கயவன் இந்தியாவுக்குள்ளேயே வரல. இத்தனைக்குமே மத்திய சர்க்கார் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்தியாவுக்கு வரலாம், உன்னுடைய சொத்துக்கள் ஏகப்பட்டது இங்கே இருக்குது, வரலாம் போகலாம் அப்படின்னு சொன்னாலுமே பயந்து நடுங்கி இந்தியா பக்கம் வராமல் இலவு காத்த கிளி போல இன்னைக்கு வரை காத்துட்ருக்கான் இந்த பொல்லாத ஜாகிர் நாயக். என்னைக்குடா காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும், திரும்ப என்னைக்குடா இந்தியாவுக்குள்ளே வருவோம், இப்படி ஒரு முட்டாள்தனமாக பேசி அநேக கிறிஸ்துவ ஹிந்து பெண்களை லவ் ஜிகாத் என்ற பெயரில் மதமாற்றம் செய்து அவர்களை அடிமைப்படுத்தலாம், அவர்களுடைய நல்ல வாழ்க்கையை புதைக்கலாம் என்று காத்து கிடப்பவன் தான் இந்த ஜாகிர் நாயக். என்னைக்கு மோடிஜி வந்தாரோ அதிலிருந்து இந்த நொடி பொழுது வரைக்கும் வரல. மோடிஜி ஆட்சியில் இருக்கும் வரை அவனால் வர முடியாது. இன்னைக்கு நீங்கள் இங்கிலாந்து இஸ்லாம் மதமாக மாறிடுச்சு, அநேகர் இஸ்லாமுக்கு போயிட்டு இருக்காங்க, ஐரோப்பிய நாடுகள் இஸ்லாம் மதத்தை நோக்கி போகிறாங்கன்னா அதுக்கு பின்னணியில் இருக்கும் முதல் நபர் இந்த கயவன் ஜாகிர் நாயக் தான். இவனுடைய பேச்சை தாண்டி பீஸ் டிவின்னு ஒன்று இருக்குது, வேறு வலைதளங்கள் இருக்குது. அதன் மூலமாக மூளைச்சலவை செய்து எண்ணற்ற ஐரோப்பிய, இங்கிலாந்து, அமெரிக்க மக்களை மதமாற்றம் செய்வது இவனுடைய வேலை. இவனுடைய இந்த திருட்டுத்தனத்தை உலகம் முழுவதும் இன்னைக்கும் காட்டிட்டு இருக்கான். மோடிஜிட்ட மட்டுமே காட்ட முடியல. இவனுடைய கூட்டத்துக்கு ஒரு பெண்கள், மாற்று மத பெண்கள் வந்தாங்கன்னா அவ்வளோதான் மதம் மாற்றம் செய்யப்படுவாங்க. இவன் ஏதோ ஒன்று சொல்லுவான், சொன்ன பிறகு அவங்க இஸ்லாம் மதத்துக்கு மாறிட்டாங்கன்னு அர்த்தமாகும். அதற்கப்புறம் அதை வழிநடத்தும் அவனுடைய சிசிய பிள்ளைகள் அந்த பெண்களை விடவே மாட்டாங்க. தொடர்ச்சியாக மூளை செலவை செய்து இஸ்லாமுக்கு முழுவதுமாக மாறி, தோற்றம் எல்லாத்துக்குமே இஸ்லாமுக்கு மாறி திரும்ப அவங்க தாய் மதத்திற்கு செல்லாதது போல அந்த சிசிய பிள்ளைகள் பார்த்து கொள்வாங்க. இது எதுவுமே இன்னைக்கு நடக்க முடியாமல் இருக்கு. நிச்சயமாக ஒரு ஒட்டுமொத்த பெண்களுக்கு எதிராக இந்த மார்க்க அறிஞர்கள் செயல்படுவது உங்களுக்கு புரியும். இவன்னா தமிழ்நாட்டு மார்க்க அறிஞர் பிஜேனா பெண்கள் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க, இன்னுமே நாய் நக்கும் என்ற பேச்சு நிற்கிறான். இவன் இந்த ஜாகிர் நாயக்னா எல்லாருக்குமே எளிதாக சொல்லுவாங்க, 13 வயது சிறுமியும் 112 வயசு கிழவனும் கல்யாணம் பண்ணுவது மனித குலத்திற்கு எதிரானது, அவமானமான சொல்லுவாங்க. ஆனால் அதை நியாயப்படுத்தி பேசி அப்படி திருமணம் செய்யலாம் சொல்லி ஆண்களை குசிப்படுத்துவது, எண்ணற்ற பெண்களை கல்யாணம் செய்ய தூண்டுவது இந்த ஜாகிர் நாயக்கோட வேலை.
நிச்சயமாக இந்த மார்க்க அறிஞர்கள் தடை செய்யப்பட வேண்டும். அதற்கு மோடிஜி போல உலகம் முழுவதும், மாநிலங்கள் முழுவதும் தலைவர்கள் வர வேண்டும். நன்றிகள்.